இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா, வீட்டு மனையிலும் சரி, விவசாய தோட்டத்துலேயும் நம்ம நீரோட்டம் பார்த்து சர்வே பண்ணி பாயிண்ட் ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி கிடைக்காம, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக ட்ரையாகவே போயிடுச்சு. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா, ஈரமண் அதாவது புகையடிக்கு ஈரமண் ஒரு 1/2 இன்ச்சு டு 3/4 தண்ணி அதுக்கப்புறம் பெருசாக தண்ணி வராமல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஃபெயிலியராக நடந்தது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வணக்கம். நான் உங்கள் வாட்டர் டிவியில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு சில இடத்துல பாயிண்ட்டு நம்ம எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா, பாயிண்ட்டு எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் சர்வே பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுக்குறோம். அதுலேயே ஒரு சில பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியரில் முடிஞ்சது. அதாவது இந்த இயர் ஜனவரியிலிருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 மாதம் முடிஞ்சு 4ஆம் மாதமே பார்த்திங்கன்னா 5 நாளாட்டம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 102 103 பாயிண்ட்டாட்டம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான் நடந்திருக்குது. ட்ராபேக்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஈரமண் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரையாக புகையாகவும் கூட போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டு மனையில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்துடுது. அதாவது வீட்டு மனைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. தோட்டத்தில் அமைக்கிறதா பார்த்திங்கன்னா பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நேரில் போய் பார்க்குறதும் சரி, ஒரு சில இடத்துல ஆன்லைன் மூலிமா நம்ம எஃப்எம் மூலிமா பாயிண்ட் சர்வே பண்ணி கொடுக்குறதும் சரி, நம்ம சொல்கிற இடத்த ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வராமல் எம்டி கேப்பாக போயிடுது. இல்லைன்னா கல் பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஆட்டம் ரொம்ப வெங்கக்கல்லாக வந்துச்சு அந்த மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியல. ஒரு 100க்கு பார்த்திங்கன்னா ஒரு 90-95% பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுது. மீதி பார்த்திங்கன்னா ஒரு 5% பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி போட்டதில் கூட நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சில இடத்துல பாயிண்ட் ஃபெயிலியரும் ஆகிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்தில் அமைச்சு ஃபுல்லாகவே ட்ரையாக போச்சு, ஈரமண் வந்துச்சு அப்படின்னாலும் அது பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி டு 2 இன்ச்சு தண்ணியாக கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு போர் ஓட்டுறது பிரயோஜனம். போர் ஓட்டி அந்த அளவுக்கு தண்ணி வந்ததுனா தான் அந்த பிரயோஜனமாகவே இருக்கும். ஃபுல்லாக ட்ரையாகவே போச்சு, சும்மா லைட்டாக ஈரமண் வந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே ட்ரையாக போனது தான். ஆனால் அதே இடத்த பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிப்பாட்டி வச்சு ப்ளஸிங் பண்ணால் ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அது ஒரு கம்ப்ரஸர் போடலாம், அப்படிலாம் வீட்டு யூஸுக்காக இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆகுது. அடுத்து இனி வரும் பாயிண்ட்டு காலங்களில் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுக்குறதுல இந்த மாதிரி தவறுதல் நடக்காமல் அதை ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை அரெஸ்ட் பண்ணி சக்ஸஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு கற்று எதனால ஃபெயிலியர் வருது, என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர் வராத மாதிரி பாயிண்ட் பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்லைனில் எஃப்எம்பி மூலிமா பார்க்குறோம் அப்படின்னாலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம சொல்கிற இடத்துல சேஞ்சஸ் ஆகி ஓட்ட முடியாத அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கூட கிடச்சிருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெயிலியரும் நடந்திருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம 100க்கு ஒரு 90-95% பார்த்திங்கன்னா அக்யூரேசி நம்ம கொடுக்க முடியும். 100% பார்த்திங்கன்னா நம்ம எதுலேயுமே பார்த்திங்கன்னா அக்யூரேசி கொடுக்க முடியல. இனி வரும் காலங்களில் 100% கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி எதுனால என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த தப்பை பார்த்திங்கன்னா தவிர்க்கணும் அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் எந்த ஒரு ஃபெயிலியரும் நடக்காத மாதிரி பார்த்திங்கன்னா பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுப்போம். இது போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீரோட்டம் மதிப்பீடு போரில் அமைக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு ஒன்றும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.